மங்காத்தா படத்தோட இன்டர்வல் பிளாக்ல வர அந்த பைக் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஸ்டண்ட் மாஸ்டரே பார்த்து அசந்து போயிட்டாராம். அது என்ன அப்படின்னா, மங்காத்தா படத்துல வரக்கூடிய அந்த பைக் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதுக்கான பைக்கை வந்து அந்த படத்தோட ஸ்டண்ட் கொரியோகிராஃபரான ஸ்டண்ட் சில்வா தான் சூஸ் பண்ணியிருக்காரு. அவர் தான் அந்த பைக்கை ஃபர்ஸ்ட் ஓட்டி பார்த்துருக்காரு. ஓகே, நல்லா தான் இருக்கு, கண்டிப்பா நல்லா போகுது அப்படிங்கிறப்ப அஜித் சார் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா 100 இல்ல 120 இல்ல 150 வரைக்கும் மேக்ஸிமம் போயிருவாங்க அப்படிங்கறத ஒரு ஷுவரா இருந்தாராம். 150 வரைக்கும் கண்டிப்பா ரீச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் இருந்தாராம். அதுக்கப்புறம் அஜித் சார் பார்த்து சார் நான் ஓட்டுறேன் சார் அப்படின்னு அஜித் சார் ஓடி பார்த்தாராம். 238 வரைக்கும் போயிட்டாராம். இவருக்கு வந்து ஒரே ஷாக்கா, என்ன சார் இப்படி போறீங்க, கொஞ்சம் இல்ல சார் நீங்க எடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அஜித் சார் ரொம்ப கான்பிடண்டா இருந்தாங்களாம். நீங்க ஷூட் பண்ணுங்க சார், பாத்துக்கலாம், நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாராம். இவ்வளவு ஸ்பீடு பிரச்சனை இல்லை, அஜித் சாரோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறப்ப ரொம்ப கான்சியஸா அந்த சீட் ஷூட் பண்ணோம் அப்படிங்கிறாரு ஸ்டண்ட் சில்வா. அதுக்கு முன்னாடி அந்த படத்தோ அந்த சீன்ல வந்து அஜித் சார் கூட இருக்கிறது யார் அப்படின்னா வைபவ் தான் கூட இருப்பாரு. ஓட்டுறவருக்கு வந்து பிரச்சனை இல்லை, அஜித் சார் எல்லாம் ஹேண்டில் பண்ணிடுவாரு. நான் பின்னாடி உட்காந்துருக்கிறதுக்கு வந்து திக்குன்னு பயம் இருக்கும், அது வைபவ் தான் உட்காந்துருக்கிறாப்ல. வைபவ்க்குலாம் சரியான பயம். ஒரு சீன் ஷூட் பண்றாங்க, அஜித் சார் பைக் எடுக்கிறாரு அப்படின்னா அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படிங்கறனால வைபவ் வந்து சீன் படி போயே ஆகணும், அவர் தான் சீன்ல உட்காரணும். அப்படிங்கிறப்ப வைபவம் பயப்படுறாரா, சார் இல்ல சார் அப்படி இப்படி வெங்கட் பிரபு பேசுறாரு. வெங்கட் பிரபு இல்ல நீ உட்காரு பாத்துக்கலாம், கரெக்டா ஓட்டுவாப்ல அப்படிங்கிறாராம். அப்ப அஜித் சார் என்ன சொன்னாரு, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வைபவ் கிட்ட, நீங்க தயவு செய்து தலையை மட்டும் தூக்கிடாதீங்க, தலையை அப்படியே குனிஞ்சே இருங்க, என்ன நல்லா பிடிச்சிக்கோ, டைட்டா பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு தலையை மட்டும் குனிஞ்சே இருங்க, தலையை மட்டும் நிமிந்துடாதீங்க, அடிக்கிற காட்டுக்கு பறந்துருவீங்க எட்டாவது, அதெல்லாம் பண்ணிடாதீங்க, குனிஞ்சே மட்டும் இருங்க அப்படின்னாராம். ஒரு சொன்னதான் அந்த சீன் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா அஜித் சார் அந்த வீலிங் பண்ணிட்டு உள்ள அந்த சீனுக்குள்ள என்ட்ரோ ஆகிற சீன் பாத்தீங்கன்னா வைபவ் வந்து தலையை குனிஞ்சுதான் இருப்பாப்ல. வைபவ் தலை புதுசா தெரியாது, வைபவ் குனிஞ்சுதான் இருப்பாப்ல. அந்த ஒன் ஸ்லாண்ட் ஆகி நார்மல் அந்த ஒரு இதுல போறப்பதான் வைபவ் நார்மலா இருக்கிற மாதிரியான இது தெரியும். அந்த சீன் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அஜித்தோட சட்டை கட்டையெல்லாம் கிழிச்சுட்டாராம். கையை வச்சு கிரிப்புக்கு பிடிக்குன்னு சொல்லி பரண்டி, இங்க பாருங்க வெங்கட், இவன் வயிறுலாம் கிழிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அஜித் அவர்களே சொன்னாராம். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு இது மாதிரி தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதையும், தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.